வணக்கம். குரு பயிற்சி பலனை பற்றி பேசுகிறோம். அதாவது 11வது ராசி மேச ராசிக்கு 11வது ராசி கும்பராசியை பற்றி பேசுகிறோம். கும்பராசிக்கு இது வரைக்கும் குரு 5ல் இருந்தாருங்க, இப்போ 6க்கு போகிறாரு. இது போன வருஷம் காட்டில் இந்த வருஷம் குரு 6க்கு போகிறது ஒரு மைனஸான பாயிண்ட்டு தான். ஆனாலும் கூட ஜென்மச்சனி விலகி இருக்குது. இதே ஒரு பெரிய பாசிட்டிவ். அதாவது இது வரைக்கும் இருந்த சனி ஆட்சியாக உட்காந்துருந்தவர் 2ஆம் இடத்துக்கு போயிருக்கிறார். இது ஒரு பாசிட்டிவான விஷயம். இதில் என்னங்கன்னா, ராகுகேது பயிற்சி நவம்பரில் நடக்கிறது. 6-12க்கு வருவார். அஷ்டலட்சுமி யோகத்தை தரக்கூடிய வாய்ப்பு. கும்பராசியை பொறுத்த வரைக்கும் எதுலேயும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையோடு இயங்குறது ரொம்ப சிறப்பாக இருக்கும். கும்பராசியை பொறுத்த வரைக்கும் 12ஆம் இடம் சொல்லக்கூடிய அயன சயன சுகம் சொல்லக்கூடிய 12ஆம் இடத்துக்கு குரு பார்க்குதுங்க. 2ஆம் இடத்துக்கு குரு பார்க்குது. 2ஆம் இடம்ங்கிறது குடும்பம், தனம், வாக்கு, கல்வி, எஜுகேஷன் அப்படிங்கிற இந்த 2ஆம் இடத்துக்கு குரு பார்க்குறதுனால இது வரைக்கும் குடும்பமாகாத கும்பராசிக்காரருக்கெல்லாம் குடும்பமாகும். குடும்பமாயிருந்த கும்பராசிக்காரருக்கு அசையா சொத்து, வீடு, மண்மனை ஆகமாகும். தொழில் அமையாத கும்பராசிக்காரர்களுக்கு தொழில் அமையும். அப்போது 6ஆம் இடம்ங்கிறது 6ஆம் இடத்துல உட்காந்தா நோய் நொடி கடன் சத்ரு வியாதின்னு சொல்லக்கூடிய 6ஆம் இடத்துல உட்காந்து இந்த ராசிக்கு பார்க்குற இடமெல்லாம் யோகமான பலன்கள் கொடுத்தாலும், இந்த ஜாதகருக்கு குரு பயிற்சி தட்சிணாமூர்த்தி வழிபாடு பண்ணுறது ரொம்ப சிறப்பு. தட்சிணாமூர்த்தி வழிபாடு பண்ணுறோன்னு சிவன் கோயில் எங்கே இருந்தாலும் சரி, சிவன் கோயிலில் வியாழக்கிழமை தட்சிணாமூர்த்தி வழிபாடு பண்ணுறது சிறப்பு. 100% அவங்களுக்கு பாசிட்டிவாக நடக்கும். இல்லாட்டி இந்த 6ஆம் இடத்துக்கு குரு நிறைய கடன்களையும் நிறையா நோய் நொடியும் ஆக்சிடெண்ட்டு விபத்து இந்த மாதிரி தொந்தரவுகளையும் கொடுக்கக்கூடிய வாய்ப்பு 100% இருக்குது. அதுக்கு தகுந்த மாதிரி அவியவிய ஜாதகத்தில் அவியவிய திசாபுத்திக்கு தகுந்த மாதிரி ஜோசியரை பார்த்து அணுகுமுறையாக இருந்து என்னென்ன குறைகள் இருக்கோ அந்த குறைகளுக்கு உண்டான நிவர்த்திகளெல்லாம் செஞ்சுக்கிறது இந்த கும்பராசி நேயரை பொறுத்த வரைக்கும் ரொம்ப நல்லாயிருக்கு. 2ஆம் இடம் தனம், வாக்கு, அதாவது 2ஆம் இடம் அபிவிருத்தி ஆகிறதுனால இந்த குடும்பம் அப்படிங்கிறது கும்பராசிக்கு மிகப்பெரிய முன்னேற்றம் தரக்கூடிய கும்பராசியாகவே இருக்கும்னு சொல்லி முடிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம்.